ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இந்த சண்டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு குட்டி ட்ரிப்பு தான். ராஜஸ்தானுக்கு போயிட்டு வந்த ட்ரிப்பை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். போன வீடியோவில் வந்து பார்ட் 1ல் நான் உங்களுக்கு மேஜராக நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் இது வந்து பார்ட் 2 வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துருக்கணும்னு நீங்கள் பார்க்கலாம். புது புது விஷயங்கள் ராஜஸ்தானை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சம் சிட்டிக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக போகிற வழியில் நிறைய வைல்டு கேமல்ஸ், அதெல்லாம் வந்து கேமல் வித்தவுட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கேமல் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக தான் இருந்தது. பிகாஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயாக கேமல்ஸை வந்து ஆள் இல்லாமல் பார்த்தது இல்லைன்றதுனால எங்கே அது வந்து நம்மளை கொஞ்சம் ரோடை பிளாக் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவோம். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பீப்புள் லிவ் பண்ணுற ஏரியாலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக அந்த இடத்த நிறுத்திட்டு நம்ம வந்து மணலில் காலை வச்சு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மணலில் காலை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். டெசர்ட்னு சொன்னாலே வந்து நான் என்ன யோசிச்சேன்னா அங்கே தண்ணி இருக்காது, ஸோ ட்ரீஸ்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் அங்கே ஃபுல்லாக பார்த்தா பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு நிறைய இடங்கள். முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ரொம்ப ரேர் கேஸ் தான் வண்டிங்க நம்மளை பாஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து இந்த ரோடு வந்து எப்போதுமே ரொம்ப காலியாக தான் இருக்கும் போல். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்னே சொல்லலாம். இதில் வந்து ஒரு லெஃப்ட்டு ரைட்டுன்னு எடுக்கிற மாதிரி கிடையாது. ரூட் ஸ்ட்ரெயிட்டாகவே போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு டேர்ன் எடுத்தோம். இன்னொரு ரூட்டில் போக ஆரம்பித்தோம். அங்கே போகும்போது பார்த்தா நிறைய வீடுங்க இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வீட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார் போன உடனே குட்டி பசங்க எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. அந்த ஏரியாவை சுற்றி இருக்க குட்டி பசங்களெல்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து நம்ம வச்சுருக்க ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பசங்கள்லாம் வந்து அவ்வளோ எந்துவாக இருந்தாங்க. நம்ம போன உடனே பார்த்துட்டு என்னது இது, ஆக்சுவலாக நம்ம அந்த கோப்ரோலாம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்னது இது அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் காரையும் வந்து சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன பயம்னா வந்து நாங்கள் எப்போதுமே வந்து கார் ரெண்டில் தான் எடுத்துகிட்டு போவோம். இது வந்து நாங்கள் டெல்லியில் இருந்து கார் ரெண்ட்லேயே எடுத்ததுனால எங்கே சின்னதாக ஸ்க்ராட்ச் வந்தாலும் எங்கே வந்து நம்மளுக்கு அமௌண்ட் கட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் பசங்க வந்து ரொம்ப சேஃபாக அழகாக வந்து அந்த காரை பார்க்குறாங்க, இது என்ன மாடல் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களே தவிர வேறு எந்த டேமேஜும் பண்ணல. நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க நம்ம போனால். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அவங்களுக்குலாம் ஒரு பாய் சொல்லிவிட்டு திருப்பி நாங்கள் எங்கள் ரூட்டை எடுத்து போக ஆரம்பிச்சிட்டோம். போய்கிட்டே இருக்கும்போது வந்து அங்கே நிறைய குட்டி குட்டி வீட்டில் வந்து நான் லேடிஸை பார்த்தேன். லேடிஸ்லாம் வந்து எப்படி இருக்காங்கன்னா, நம்ம டிப்பிக்கல் ராஜஸ்தானில் வந்து எப்படி இருப்பாங்களோ, எந்த ட்ரெஸ்ஸிங்ஸில் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்காங்க. ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் அண்ட் தலை மேலே துப்பட்டா கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க ஆக்சுவலாக அவங்களாம் பார்க்குறதுக்கு. அண்ட் சம் லேடிஸ் வந்து சாரீஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. பட் அந்த அவங்க போடுற ஜுவல்ஸும் வந்து அவ்வளோ வெயிட்டான ஹெவியான ஜுவல்ஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் போட்டுட்டு நார்மலாக வீட்டில் இருக்கும்போதே அப்படி தான் அவங்களாம் இருக்காங்க. ராஜஸ்தானில் ஒரே ஒரு விஷயத்த வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு தான் வந்து நாங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் வந்து அது ஆக்சுவலாக எங்கள் பிளானில் இல்லை. ஆனால் இந்த சம் சிட்டி போகிற வழின்னு சொன்னதுனால நாங்கள் சரி ஓகே அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போய் பார்த்தோம். ஆனால் வந்து அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் என்ட்ரி இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால அது வந்து எங்களால் பார்க்க முடியாமல் போச்சு. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுற இடம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்கே நிறைய ஒரே காடு மாதிரி இருந்ததுனால நிறைய முள்ளெல்லாம் இருந்துச்சு ரோட்டில். அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் ஆணி மாதிரி ஏதாவது இருந்து நம்ம பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். ஏன்னா ஸ்டெப்னியை தான் நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்தோன்னா கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாகவே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்து பண்ணோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹோட்டல் மாதிரி தாங்க. ஆனால் வந்து இது ஒரு டென்ட்டு தீமில் இருக்க ஹோட்டல். ஆக்சுவலாக வந்து இங்கே ஃபுல்லாகவே டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரூம்ஸ் புக் பண்ணோன்னா டென்ட் ஸ்டே மாதிரி இருக்குங்க. அண்டு இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து இந்த டான்ஸ் பார்ட்டி இருக்கும். அதாச்சும் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ஒரு ராஜஸ்தானி பீப்புள் வந்து ஆடுற மாதிரி அந்த ராஜஸ்தானி மியூசிக் ப்ளே பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். அவங்க உள்ளே வெல்கம் பண்ணும் போதே வந்து அந்த ராஜஸ்தானி கெட்டப்பில் அந்த ஆர்த்திலாம் எடுத்து தான் உள்ளே வரவங்க
அவங்களுக்கு சிந்தூர்லாம் வச்சு தான் வெல்கம் பண்ணுறாங்க. ஜீப் சஃபாரி பீப்புள் தான் வந்து அந்த ஆல்பம்ஸ்லாம் காட்டி இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஆல்பமில் வந்து நிறைய நார்த் இந்தியன் ஹீரோஸோட ஃபோட்டோஸ் தான் அதில் நிறைய இருந்தது. எல்லாருமே அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல். அதுவும் டாப் ஹீரோஸ் ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சு. அண்ட் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க காட்டின ஃபோட்டோஸில் வந்து நிறைய வந்து அந்த டான்ஸ் பார்ட்டி தான் வந்து இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா அந்த நைட் ஸ்டே பண்ணுற வைக்கிற மாதிரி தான் நிறைய ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று அங்கே ஜீப் சஃபாரி அவைலபிளாக இருக்குது, ஹாட் ஏர் பலூன்ஸ் அவைலபிளாக இருக்குது, அண்ட் கேமல் சஃபாரி அவைலபிளாக இருந்துச்சு. பட் நாங்கள் போகிற டைமுக்கு ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்து அவைலபிளாக இல்லாமல் இருந்தது. ஸோ நாங்கள் ஜீப் சஃபாரி மட்டும்தான் போனோம். ஆக்சுவலாக அது ரொம்ப ஸ்லோப் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால அவங்க அந்த ஸ்லோப்லலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு கொஞ்சம். ஏன்னா வந்து அந்த ஸ்லோப்லாம் பார்க்கறதுக்கு எங்கடா ஜீப்பை கவுத்து விட்டுற போகிறீங்களோ அப்படி தாங்க எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க ஓட்டின விதம் அப்படி, அதுதான் சஃபாரின்றாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. இந்த டென்ட் ஹோட்டல் அப்படி இல்லைன்னா இந்த ஜீப் சஃபாரி பிளேஸ்க்கு வரும்போது என் உயிர் என் கையில் இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயத்தில் இருந்தேன் நான். என் ஹஸ்பண்டும் என் அண்ணாவும் தான் வந்து ஏதோ கொஞ்சம் தைரியமாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு சரியான பயத்தில் இருந்தேன் நான். ஏன்னா சுற்றி ஒரு ஆள் கிடையாது. கத்துனா ஐயோ காப்பாத்துங்கன்னு கத்துனா கூட ஒரு ஆள் வரமாட்டாங்க. ஏன்னா சுற்றி யாருமே கிடையாது. அந்த டைமில் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பைக்கை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் போகிறோம். ஒருத்தர் வந்து பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ நாங்கள் அதை தாண்டி தான் போகிறது கொஞ்சம் தூரத்தில் இருந்து பின்னாடி பார்த்தா அந்த பையன் வந்துக்கிட்டே இருக்கான் எங்களை ஃபாலோ பண்ணி. என்னடா இதுன்னு பார்த்தா அவன் அதுக்கப்புறமா முன்னாடி வந்து ஓவர்டேக் பண்ணி சொல்கிறான் ஜீப் சஃபாரி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்ச நேரத்தில் பயம் வந்துருச்சு. ஏன்னா இப்படியா வந்து கேட்பீங்க ஜீப் சஃபாரிக்கு ஆளை இப்படியா கூப்பிடுவீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் கூட்டின்னு போன ரூட்டை கூட பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு ஆள் கிடையாதுங்க. அந்த இடத்தாண்ட போகும்போது என் அண்ணன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நான் அவ்வளோ பயத்தில் இருக்கேன். பெரியவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, கையில் வேற ஒரு குழந்தை வேற, எங்கன்னு ஓடுறது என்னன்னு கத்துறது, ரொம்ப பயத்தில் தான் நான் இந்த இடத்துக்கு போனேன். எனக்கு சொல்ல போனால் வந்து அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எனக்கு அவன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது, அந்த பைக்காரன் மேலே. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இவன் ஒரு ஜீப் டிரைவர் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக கூட இருக்காங்க ஆளுங்க, இருந்தாலும் பயம் 100% பயத்தில் நான் போய் ட்ராவல் பண்ண இடம் இது. ஆனால் வந்து போனதுக்கு வர்த்துன்னு தான் சொன்னோம். பட் வந்து எங்களால் ஸ்டே பண்ண முடியல. நாங்கள் நைட்டே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். 6:30 to 7 நாங்கள் கிளம்பிட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போன இடம் என்னென்னா டெல்லிக்கு ரீச் ஆகணும். பிகாஸ் நாங்கள் நெக்ஸ்ட் டே அண்ணா ஆஃபீஸ் போனோம். ஸோ அதனால் நாங்கள் டெல்லிக்கு ரீச் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அண்டு அப்படி ராஜஸ்தான் போகிறதா இருந்தால் நம்ம வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேசஸையும் உங்கள் ட்ரிப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோஸில் ஏதாச்சும் சஜஷன்ஸ் சொல்லணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வேர்ட்ஸை ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். இந்த சேனலை வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் ராஜஸ்தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. Hope you all like this video. Please do like, share, comment and please subscribe my channel. Thank you.